Color very wide, this very color. My name is Billa. வாழ்க்கையெல்லாம் My name is Billa. வாழ்க்கையெல்லாம் நானும் பார்க்காத ஆளில்லே போகாத ஊரில்லே ஐயா நல்ல நண்பன் இல்லை என்றால் எங்கு போனாலும் விடமாட்டேன் நானாக தொடமாட்டேன் ஐயா. Welcome to Why This Kolaveri 80 Special. முதல் வாட்டியா இந்தியால என்டர்டெயின்மெண்ட்காக தனியா ஒரு நிகழ்ச்சி அப்படின்ற மாதிரி இல்லாம பாட்டு, டான்ஸ், மகிழ்ச்சி, காமெடின்ற மாதிரி எல்லா எலிமெண்ட்டையும் அஞ்சரை போட்டிக்குள்ள இருக்கிற அனைத்து ஐட்டம் மாதிரி மிக்ஸ் பண்ணி வாரம் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை உங்க வீடுகளை மகிழ்விச்சு உலகமெங்கும் கிட்டத்தட்ட 473 கோடி பேர் பார்க்கிற மிக பெரும் நிகழ்ச்சியா மாறி இருக்கிற Why This Kolaveriக்கு மறுபடியும் உங்களை வரவேற்கிறேன். உலகமெங்கும் 473 கோடி பேர் யார் சொன்னா அப்படின்னு நீங்க கேட்க கூடாது, நாங்களே தான் சொல்லிப்போம். இதை எண்ணி பார்க்கறதுக்கு ஒரு டீம் கூட இல்ல அப்படின்றதுனால அது உண்மை, நீங்களும் நம்பி ஆகணும். அந்த வகையில 1980 வருஷத்துல பிறக்காத இளம் வாலிபர்களா இன்னைக்கு காலேஜ் படிக்கிற ஒரு 4 பேர் இன்னைக்கு Why This Kolaveriக்கு வந்திருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னா அவங்க அப்பா அம்மா தாத்தா பாட்டிலாம் ரசிச்ச 80களில் வந்த ரஜினி, கமல், மோகன் அந்த மாதிரி 80ஸ்ல பிரபலமா இருந்த நடிகர்கள் அவங்களோட படங்கள்ல இருந்து பாடல்கள் இதெல்லாம் பாடுறதுக்காக லெட்ஸ் வெல்கம் 4 காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் டுடே. முதலாவதா நான் கூப்பிட போறது இளம் மங்கன். இவன் யார் அப்படின்னு பார்த்தாக்க மீடியால மிக பெரும் அளவுல சாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தலையில பானிபூரி கலரை இப்போ தூவிக்கிட்டு விஸ்காம் படிக்கிற ஒரு இளம் ஸ்டூடெண்ட். லெட்ஸ் வெல்கம் திவாகர். எப்போதும் சங்கீதம் சந்தோஷம், ராத்திரிகள் வந்துவிட்டால் சாத்திரங்கள் ஓடிவிடும். எங்கேயும் எப்போதும் சங்கீதம் சந்தோஷம், ராத்திரிகள் வந்துவிட்டால் சாத்திரங்கள் ஓடிவிடும். வெரி நைஸ் திவாகர். ஒரு இளம் காலேஜ் ஸ்டூடெண்டா இருந்தாலும் இன்னைக்கு தேதியில இருக்கிற அஜித், விஜய், சிம்பு, தனுஷ்னு இருந்தாலும் 80ஸ்ல வந்த பாடலுக்கு தத்ரூபமா ஆனீங்க. அதே மாதிரி ஒரு மஃப்ளர் வாங்கி வந்திருக்கீங்க. உங்களுக்கு சொல்லுங்க, மீடியா மேல எப்படி இன்ட்ரெஸ்ட் இருந்தது? எதனால விஸ்காம் எடுத்தீங்க? ஆக்சுவலாக எனக்கு ஆக்டிங்ல இன்ட்ரெஸ்ட், அதனால தான் அந்த டான்ஸ், ஆக்டிங் அண்ட் குதிரை ஏற்றம், எவ்ரிதிங், நடன பயிற்சி எல்லாமே தெரியும். ஓகே, ப்ரொஃபஷனலா இதெல்லாம் கத்துட்டு இருக்கீங்களா? இல்லை எதுவுமே இல்லை, பை மூவில பார்த்து தலைவர் ரஜினிகாந்த், உலகநாயகன் கமலஹாசன் அவரெல்லாம் பார்த்து தான் கற்றுக்கிட்டேன். ஏதோ கற்றுக்கிட்டே நீங்கள் சொல்லியிருக்கிறதுனால நான் கேட்குறேன், ஏதாவது நடிச்சு காட்டுங்களா வந்ததுக்கு? ஒரு 80s சீன், 80s ஃபீல்டில் நடிச்சு காட்டணும். லவ் காட்சி. ஓகேண்ணா. ஓகே, உங்களுக்காக நாங்கள் வேணா ரொம்ப நல்லா ஃபீல் பண்ணுறதுக்காக எங்களோட துபாய் மாடல் வேணா ஆரம்பத்திலேயே உங்களுக்கு கொடுத்துட்றோம். ஓகேண்ணா. கூப்பிடலாமா? லெட்ஸ் வெல்கம் தி துபாய் மாடல். நீங்க இப்ப ஃபீல் பண்ணி அவங்கள பார்த்து ஒரு காதல் டைலாக், நீங்க நடிப்பெல்லாம் கத்துட்டு இருக்கன்றதுனால இங்க ஆத்தா ஃப்ரெண்ட் மே ஆத்தா போலோ. பார், நீ எப்படி தெரியுமா போற? 80ஸ்ல இருக்கிற ராதா ரவி மாதிரி போற, செந்தாமரை மாதிரி போற. என்ன நான் வரியா தோட்ட வீட்டுக்கு அப்படின்னு போற, பண்ணை வீட்டுக்கு வரியான்னு கூப்பிடுற மாதிரி இருக்கு. ஓகேவா? அது மாதிரி இல்ல, நீ ஹீரோ. டைலாக் சொல்லிட்டா உனக்கு. ரேகா, நம்ம ஊரை விட்டு ஓடி போயிடலாம், உங்க அப்பாவும் எங்க அம்மாவும் நம்மள தேடுறாங்க, நம்மள வாழவே விட மாட்டாங்க. இதான் ஓகேவா? ஆக்ஷன். ரேகா, நம்ம வீட்டை விட்டு ஓடி போயிடலாம், உங்க அம்மா அப்பா. உங்க அம்மா அப்பா அப்படியே நீ ஓடி போய்மா. தேங்க்யூ துபாய் மாடல். கோ டு யுவர் பிளேஸ் துபாய். இதுக்கு நீ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், உலக நாயகன் கமலஹாசன் கிட்ட நான் நடிப்பை கத்துக்கிட்டேன்னு சொல்லாம இருந்திருக்கலாம். ஓகே, ஆனா விஸ்காம் ஸ்டூடெண்ட் சினிமாவில் நடிக்கிறது நிறைய ஆர்வம் இருக்கா? சூப்பரா தம்பி, இந்த ஷோக்கு ரொம்ப ஹாப்பி. தேங்க்ஸ். ப்ளீஸ் அந்த மஃப்ளர் வச்சு மூஞ்சி துவச்சு நாங்க போய் உட்காந்துரு. திவாகரை தொடர்ந்து நம்ம கூப்பிட போறது இவங்களும் ஒரு இளம் மாணவி. 80ஸ்ல நடந்த படங்களுக்கும் பாடல்களுக்கும் இவங்களுக்கு சம்பந்தமே கிடையாது. ஆனா நான் பாடியே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு கிட்டத்தட்ட 200 மிஸ்டு கால் கொடுத்து இன்னைக்கு இந்த போட்டியில கலந்துக்க வந்திருக்காங்க. லெட்ஸ் வெல்கம் ரேஷ்மா. நீங்க மேலே நீங்க கீழே வந்தது இன்னொரு வாட்டி எப்படி வந்தீங்கன்னு காமிக்க முடியுமா? நான் காமிக்கிட்டா? காட்டுங்க. என்ன பண்ணீங்க? நீங்க வந்த மாதிரி வந்த ரேஷ்மா. ரேஷ்மா என்ன படிக்கிறீங்க? பிகாம் ஃபர்ஸ்ட் இயர். பிகாம் ஃபர்ஸ்ட் இயர். அதுக்கு சிரிச்சுனே சொல்றீங்க, அதுல என்ன காமெடி இருக்குது? ரேஷ்மா, இந்த ஷோக்கு வரேன் அப்படினோட உங்க அப்பா அம்மா என்ன சொன்னாங்க? சரின்னு சொன்னாங்க. நானும் போய் உட்காருங்கன்னு சொல்லிட்டு தயவு செய்து போய் உட்காருங்க.
அடுத்துதான் நான் கூப்பிட போறவர் நிறைய பேர் இவரை வந்து கண்டிப்பா இந்த போட்டியில கலந்துக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு ஆஸ்திரேலியால இருந்து லெட்டர் போட்டிருக்காங்க. இவர் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட், அண்ணா யூனிவர்சிட்டி தமிழ்நாட்டோட பெஸ்ட் காலேஜ்ல இருந்து பாஸ் அவுட் ஆன இளம் மங்கன். இவரும் சினிமால ஒரு மிக பெரும் அளவுல சாதிக்கணும் அப்படின்ற துடியா துடிக்கிறார். ஆர்ஜே ஆகணும், விஜே ஆகணும்ன்றது வாழ்நாள் கனவு. லெட்ஸ் வெல்கம் பிரபாகர். ஆம்பளைக்கு ரோஜா கொடுத்ததுல இவ்வளவு பெருமை வேறையா? அது கேட்ச் மிஸ் ஆயிடுச்சுங்க. அவங்களுக்கு போட்டது அங்க போயிடுச்சு. எங்க போட்டது எங்க போச்சு? யாருக்கு போட்டீங்க? அது கீழே தாங்க போட்டது, மேல போயிடுச்சு. என்ன ட்ரெஸ்ஸிங் இது? 80s வந்து ரஜினிகாந்த் இப்படி தான் ட்ரெஸ் பண்ணிருப்பாரு. பிரபாகர், மீடியால சாதிக்கணும்ங்கறத ஒரு வெறியோட வச்சிருக்கீங்க. ஆர்ஜே விஜே தான் உங்க கனவா? ஆர்ஜே ஆங்கரிங். ஆர்ஜே ஆங்கரிங். எதனால இந்த ஆசை உங்களுக்கு வந்தது? இதனாலனா இன்ஸ்பயர் ஆன நிறைய பேரை பார்த்து. அந்த காலேஜ்ல ஒரு சில ஷோஸ் ஆங்கர் பண்ணிருக்கேன். ஓகே. அப்போ கிடைச்ச ரெஸ்பான்ஸ் அதை வச்சு தான். ஓகே. நீங்க இந்த ஆங்கரிங் விஜேங்கலாம் வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கறனால இப்போ வந்து இதையே வந்து நீங்க சொல்லிருந்தீங்கன்னா லெட்ஸ் வெல்கம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப திவாகரை கூப்பிடுறீங்கன்னா எப்படி கூப்பிடுங்கன்னு பண்ணி கேட்டுங்களா. திவாகர் வந்து காட்டுல இருந்து தப்பிச்சு வந்திருக்காரு. ஓகே. ஓகேவா? அவர் வந்து இத்தனை நாள் வந்து சன்னியாசத்துல இருந்தாரு, இப்பதான் வெளில வந்திருக்காரு. இத பத்தி சொல்லிட்டு லெட்ஸ் வெல்கம் திவாகர்னு. ஓகே. அவன் எழுந்து இங்க வருவான், என் பக்கத்துல நிப்பான். ஓகே. ரெடி? ரெடி. ஆக்ஷன். இப்போ அடுத்தது நம்ம கூப்பிட போற கண்டஸ்டன்ட் பாத்தீங்கன்னாக்கா, இவர் வந்து ஒரு காட்டுல இருந்து கிடைச்ச ஒரு மிக கொடூரமான சன்னியாசி. மிக கொடூரமான இருந்தவர்னு சொன்னாலே தெரிஞ்சிருக்கும். அவர் லுக்கப் அப்படியே தாடி எல்லாம் வச்சுக்கிட்டு ரொம்ப கொடூரமா இருந்திருப்பார். இப்ப எல்லாம் ஷேவிங் எல்லாம் பண்ணிட்டு ஹேர்ல வந்து சாயெல்லாம் பூசிட்டு வந்திருக்காரு. லெட்ஸ் வெல்கம் திவாகர். மியூசிக் எல்லாம் போட மாட்டீங்களா? ஜிம்மி கொண்டு வாங்க. நீங்க தயவு செய்து சோபா செட்டுக்கு போங்க. ஓ, தேங்க்யூ. தேங்க்யூ சோ மச் பிரபாகர். நல்லா இருந்தது. திவாகரை கூட்டிட்டு போயிடுங்க. நாலாவது நம்ம கூட போறது ஒரு இளம் மாணவி. 80s பத்தி இவங்களுக்கு என்ன தெரியும்னு எனக்கு தெரியல. ஆனா வந்து அந்த பாட்டுல நான் பாடியே தீர்வேன் இந்த ஷோல கலந்துக்க வந்திருக்காங்க. லெட்ஸ் வெல்கம் வைஷ்ணவி. உனக்கும் எனக்கும் ஆனந்தம் தம் விடிய விடிய சொந்தம் படுக்கை அறையில் ஆரம்பம் புதிய புதிய இன்பம் பாலாடைதான் ஆடுதோ. வைஷ்ணவி 80sல ஒய்ஜி மகேந்திரனுக்கு ஜோடியா நடிக்கிறவங்க மாதிரி வந்திருக்கீங்க. என்ன உங்களுக்கு வாழ்க்கையில எய்ம்? ஹாபிஸ் நிறைய வச்சிருக்கேன். கிளாஸ் பெயிண்டிங் பண்ணுவேன். எங்க வச்சிருக்கீங்க? என்னோட வீட்ல செஞ்சு அப்புறம் யாருக்காவது ஃபங்க்ஷன்ஸ் இல்ல பர்த்டேஸ் வந்தா பிரசன்ட் பண்ணுவேன். ஓ, gift வாங்குற காசை மிச்சம் படுத்தி வீட்லயே வரைஞ்சு. அது பண்ணா கூட அதுலயும் வேலை இருக்குல்ல. ஓ, ஓகே. வேற என்ன ஹாபிஸ் உங்களுக்கு? கிளாசிக்கல் டான்ஸ் பண்ணுவேன். ஓ, யூ ஆர் கிளாசிக்கல் டான்சர். ஆமா. ஃபியூச்சர்ல நாங்க அத பாக்குறோம். வாழ்க்கையில உங்களுக்கு இதுதான் ஆகணும்னு ஏதாவது எய்ம் இருக்கா? இன்ன வரைக்கும் இல்ல. என்னோட எய்ம் நான் தேடிட்டே இருக்கேன் இன்னும். அப்படியா? போய்ட்டு அவர் பக்கத்துல உட்கார்ந்து தேடுங்க. ஓகே. பிரபாகர், திவாகர், ரேஷ்மா, வைஷ்ணவி, நீங்க 4 பேர் முதல்ல விளையாட போறது கூட்டா சேர்ந்து ஒண்ணா விளையாடுற ஒரு விளையாட்டு லொலலாய் ரவுண்ட். ஓகே. நீங்க 4 பேர் சேர்ந்து ஒரு பாட்டை பாடுவீங்க. ஒரே விதமான விளையாட்டு உங்களை தாக்கும். ஆனா அதை தாண்டி இந்த 4 பேர்ல யார் வந்து அதிகமா மக்களை இந்த ரவுண்ட்ல என்டர்டெயின் பண்றீங்களோ போக போக அடுத்தடுத்த ரவுண்ட்ல அவங்களுக்கு தான் ஈஸியா ஓட்டு விடும். ஓகே, யூ கைஸ் ரெடி? லெட்ஸ் ப்ளே தி லொலலாய் ரவுண்ட். ஓகே சார். புஷ். நீங்க என்ன ஆகணும்? விஜய். நல்லா ஆயிடுவீங்க காம்பியர். நீ என்னமா ஆகணும்? கிளாசிக்கல் டான்சர். கிளாசிக்கல் டான்சரா? பரதநாட்டியம். நீங்க நடிகர் தான். டைரக்ட் ஆக்டர். சோ இவ்வளவு பேரும் வந்து மீடியால மக்களை மகிழ்விக்கிற ஒரு எய்ம்ல தான் இருக்கீங்க. சோ அது இங்க இருந்து ஆரம்பிக்கலாம். ஓகே, உங்களுக்கான லொலலாய் ரவுண்டோட பேரு ஜில்லுன்னு நில்லு. தம்பிச்சே போனாலும் பாட்டை மட்டும் நிறுத்த கூடாது. your time and music starts now. தங்கச்சி கை குடுறா. காலவி டான்ஸ். சொந்தம் கண்ணில் வரும்
எப்படி இருந்தது திவாகர்? ஆசம் ஆசம் ஆசம். இன்னொரு வாட்டி போவேயா? நாட் ஆசம். நாட் ஆசம். பிரபாகர் எஸ், எப்படி இருந்தது? செம்மையா இருந்துச்சு. செம்மையா இருந்துச்சா? Had fun. Yeah. Okay, you want to lie down and sing a song? Same song? ட்ரெஸ் அழுக்காயிரும் பிரதர். Dress இருக்கா? பரவாயில்ல, வேற ட்ரெஸ் கொடுத்துருக்கோம். இல்ல வேணாம் பிரதர். ஓகே, அண்ட் உங்க ரெண்டு பேருக்கு எப்படி இருந்தது கேர்ள்ஸ்? நீ ஏற்கனவே சொல்லுவாங்க. அதுல வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நீங்க பயன்படுத்திக்கிட்டதை நான் பார்த்தேன். திவாகர் and பிரபாகர், நீ என்னடானா சும்மா இருக்கிற பொண்ணு கையை பிடிச்சி இப்படி இழுத்து பாட வைக்கிற, அவர் என்னடானா அந்த ஐஸ் கட்டி கொடுக்குற சாக்குல வந்து டான்ஸ் இப்படி இப்படி ஆடுறாரு. அது டான்ஸ் ஆடுறது. ஓ பரவாயில்லையா? அது ஃப்ரெண்ட்ஸ் ஆடுவோம். ஓ ஆடுவீங்களா? சரி, நல்லா ஆடுங்க. அண்ட் நீங்க கிளாசிக்கல் டான்ஸ் இல்ல நீங்க ஃபியூச்சர்ல நாங்க ஆட வைக்கிறோம். ஆனா லொல்லாய் ரவுண்ட்ல இவங்க 4 பேருக்கு ஒரு வாட்டி நல்லா கை தட்டிடலாம். அண்ட் திவாகர், உங்களுக்கு அந்த ஐஸ் கட்டி உள்ள போனதுக்கு அப்புறம் ஏதோ ஆச்சு, என்ன ஆச்சு? உள்ள ஏதோ ஒரு வவ்வால் மீன் வளைச்சு வச்ச மாதிரி உள்ளுங்குது. நீங்களும் ஒரு டான்ஸரா? அந்த அளவுக்கு ஆட மாட்டேன், ஆனா ஆடுவீங்க. எப்படி நடிச்சீங்களோ அதே மாதிரி ஆடுவீங்கன்னு நினைக்கிறேன். இல்ல அதோட பெட்டராவே. ஓ ஓகே, எதிர்பார்க்குறோம் ஃபியூச்சர் ரவுண்ட்ஸ்ல. இவங்க எல்லாருமே சேர்ந்து பெர்ஃபார்ம் பண்ண லொல்லலாய் ரவுண்டுக்கு அப்புறம் தனித்தனியா இதுக்கு அப்புறம் தான் பெர்ஃபார்ம் பண்ண போறாங்க. அதுல ஓட்டு விழுந்து கடைசியில ஒருத்தருக்கு தான் 25,000 ரூபாய் கிடைக்க போகுது. அவங்களுக்கு அடிச்சாங்க என்ன கிடைக்கலன்னா எனக்கு என்ன அப்படின்னு சொல்றாங்க அங்கிள். நிறைய 1980களில் வந்த மைக் மோகன் மைக்க பிடிச்சி பாடின 8000 பாடல்கள்ல இருந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், கமலஹாசன் அவங்களோட படங்கள்ல இருந்து அந்த பாடல்களை பாடுறதுக்காக 4 இளம் போட்டியாளர்கள் வந்திருக்காங்க. தலையில மாவா தூப்பின மாதிரி கலர் பண்ணிருக்கிற திவாகர், மூட்டை தூக்குற பிரபாகர், பக்கத்துல 2 கல்லூரி மங்கைகள். நீங்க 4 பேர் லொல்லலாய் ரவுண்ட் விளையாட்டீங்க, ஜாலியா தான் இருந்தது. ஆனா இதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கான நிஜம் போட்டிகள் ஆரம்பிக்க போகுது. தனித்தனியா விளையாடணும். ஓகே பிரபாகர், நீங்க அந்த வைஷ்ணவி கூட தான் மோத போறீங்க உங்களுக்கான முதல் ரவுண்ட்ல. ஓகே வைஷ்ணவி, பிரபாகர் ஆல்ரெடி பாத்தீங்க அந்த டான்ஸ் எல்லாம் பட்டையை கிளப்பிட்டார், ஆங்கர் மாதிரி பண்ணார், எல்லாமே போய் தான் இருந்தாலும் சும்மா சொல்றேன். அதனால நீங்க என்டர்டெயின் பண்றதுக்கு கொஞ்சம் அதிகமா இருந்தா தான் உங்களுக்கு ஓட்டு விழும். இஃப் யூ ரெடி வில் கோ ஃபார் யுவர் டாஸ்க். யா ரெடி. வைஷ்ணவி, உங்களுக்கான விளையாட்டு, உங்களுக்கான ஃபர்ஸ்ட் ரவுண்டோட பேரு அடேங்கப்பா அடி. ஓகே. பேர்ல இருந்து ஏதாவது உங்களுக்கு புரியுதா? அடேங்கப்பாவா அடிக்க போறாங்க பயங்கரமா. ஓ பிரில்லியன்ட் கேர்ள், ப்ளீஸ் கிவ் ஷேக் ஹேண்ட்ஸ். வைஷ்ணவி, இந்த போட்டியில உங்களுக்கு ஒரே ஒரு ரூல் தான், நின்ன இடத்த விட்டு அசைய கூடாது. என்ன நடந்தாலும் யார் வந்தாலும் அதே இடத்துல தான் நின்னு பாடணும். ஓகே ஓகே. யாராவது வந்து எங்கயா கூப்பிட்டாங்கன்னா அப்படியே போயிடக்கூடாது. ஓகே ஓகே. ரெடியா? ரெடி. டைம் அண்ட் மியூசிக் ஸ்டார்ட்ஸ் நவ. Why this choreography? ஒரு பாடல் பாடுது, ஆஹா, பூமாலை புது ஆட்டம் போடுது, இதை யார் தான் வெல்வது, இதை யார் தான் வெல்வது, பூமாலை புது ஆட்டம் ஆடுது, பொன்மாலை புது ஆட்டம் ஆடுது, பொன்மாலை புது ஆட்டம் ஆடுது, பூமாலை புது ஆட்டம் ஆடுது, பூமாலை பொன்னாட்டம் ஆடுது, பொன்மாலை புது ஆட்டம் ஆடுது. குரங்கு பையனே, இதை யார் தான் வெல்வது, இதை பதில் சொல்வது, இது பதில் நான் சொல்வது, பூமாலை புது ஆட்டம் ஆடுது, பொன்மாலை புது ஆட்டம் ஆடுது, பொன்மாலை புது ஆட்டம் ஆடுது, இதை யார் தான் கேட்பது, பொன்மாலை இதை யார் தான் சொல்வது, இதை யார் தான்
குரங்கு பையில என்னையால அடிக்கிற வாட் அ பெர்ஃபார்மன்ஸ். குரங்கு கொடியும் இந்த எலி கொடியும் பெர்ஃபார்ம் பண்ணது எப்படி இருந்தது? ஜாலியா இருந்தது. ஜாலியா இருந்ததா? ஆனா கை கொஞ்சம் இழுத்துட்டாங்க, வலிக்குது. இழுத்தா பரவாயில்ல, அவன் அதுல தான் தொங்கினா half an hour. அம்மா. ஓகே, எல்லாருமே உங்களுக்கு ஒரு வாட்டி நல்லா கை தட்டிடலாம். வைஷ்ணவி ரொம்ப என்டர்டெய்னிங்கா இருந்தது, செம்ம ஜாலியா இருந்தது. அண்ட் முக்கியமா நான் சொன்ன ரூல்ஸை ஃபாலோ பண்ணிருக்கீங்க. இடத்த விட்டு நவரவே இல்லைல்ல? வெரி நைஸ். Thank you, thank you. பிரபாகரன், எஸ், இதோட பெட்டரா உங்களால பெர்ஃபார்ம் பண்ண முடியுமா? கஷ்டம் தான், ட்ரை பண்ணலாம். மிஸ்டர் பிரபாகர், எஸ், என்ன நடக்க போகுதுன்னு தெரியுமா? பார்த்தாலே தெரியுது. பார்த்தாலே தெரியுது. இந்த விளையாட்டுக்கு பேர் 5 கிலோ அரிசி. பிரபாகர், கல்யாணம் ஆயிடுச்சா? இன்னும் இல்லைங்க. இன்னும் இல்ல. இதுக்கப்புறமும் இல்லாம இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புலாம் இருக்கு. 5 கிலோ அரிசிங்கிற இந்த விளையாட்டு எப்படி விளையாடணும், இது எப்படி நீங்க தனியா விளையாட முடியாது, சேர்ந்து தான் விளையாடணும். ஸோ யாரெல்லாம் வரப்போறா அப்படின்றதெல்லாம் வந்து நம்ம பார்க்கணும்னா நம்ம துபாய் மும்பை மாடல்ஸ் கூப்பிடணும். லெட்ஸ் வெல்கம் துபாய் அண்ட் மும்பை மாடல். தும் உதர் சே ஜாவ். ஓகே, அவனுக்கு லைட்டா அங்க உதரும். அப்ப கையெடுங்க பிரபாகர், ஒத்துழைப்பு கொடுங்க. தென் 1 2 3 மே போலோ तुम ये बॉल में उसका पकड़ा. Okay, you got it. At the end of it, he will receive 5 kilos of rice. Okay, you are ready? Okay, கல்யாணம் ஆகலன்னு வர சொல்லிருக்கீங்க. All the best. கொடுங்க, கை கொடுங்க. எதுவுமே ஆகாம இருக்கணும் அப்படின்னா நீங்க நல்ல ஜாலியா பாடணும், மக்களை மகிழ்விக்கணும். ஓகே, பிரபாகர், your time and music starts now. Ladies Colorado, start. நான் பொல்லாதவன், பொய் சொல்லாதவன், நான் பொல்லாதவன், நானும் தாண்டா. பொய் சொல்லாதவன், என் நெஞ்சத்தில் வஞ்சங்கள் இல்லாதவன், வீணும் சண்டைக்கும் செல்லாதவன், என் நெஞ்சத்தில் வஞ்சங்கள் இல்லாதவன், வீணமுக்கும் சண்டைக்கும் செல்லாதவன், யார் முன் நான் இன்று வாய் மூடி கை கட்டி ஆதாயம் தேடாதவன், அந்த ஆகாயம் போல் வாழ்பவன், வானத்தில் வல்லூர் வாழ்ந்து நின்று கீதத்தில் மன்னரடி, வானத்தில் வல்லூர் வாழ்ந்து ஈரத்தில் கண் நீ, நான் உண்டு நாடுண்டு வீடுண்டு வேலுண்டு இன்றேதான் வாழ்ந்தேனடி, யாருண்டு வீடுண்டு நாடுண்டு வாடுண்டு என்றதான் வாழ்ந்தேனடி, ஆக நான் இல்லை நீயாக நீ என்றால் நான் பொல்லாதவன். तुम तुम्हारा सीट में जाओ. சூப்பர், ரொம்ப நன்றி இந்த ஹெல்ப் பண்ணி நீங்க பண்ணதுக்கு. பிரபாகர், நீங்க ரொம்ப அதிர்ஷ்டக்காரர். தேங்க்யூ. ஏன்னா எல்லா பலூனும் பிஞ்சு பெல்ட்டியே பிக்கிற அளவுக்கு உங்க வயிறு தொப்பை வெள்ள பிதிங்கி வந்திருக்கு. அந்த காரணத்தினாலே இந்த கேம் எங்களால உங்ககிட்ட ஒழுங்கா விளையாட முடியல. கடைசியா என்னோட ஆசையை நீங்க நிறைவேற்றணும். என்னது? இதை வச்சு நான் ஒரே ஒரு வாட்டி அடிப்பேன், ஓகேவா? ஏன்னா உங்களுக்கு எதுவுமே ஆகல. 5 கிலோ அரிசியில உங்களுக்கு 1.5 கிலோ கூட கிடைக்காது. பரவாயில்லங்க, பரவாயில்ல. குடும்பம் சேஃபா? உங்க தலைமுறை அது எல்லாமே சேஃப். ஓகே, அதனால இந்த விளையாட்டு ஒண்டி ஒரு வாட்டி விளையாடலாம். ஓகே, எங்க போறீங்க? என்ன சொன்னேன்? நான் பொல்லாதவன், பொய் சொல்லாதவன். பொய் சொல்லாதவன். ஓகே, நல்லா இருந்ததுல. ஆனா இது என்டர்டெய்னிங்கா தான் இருந்தது. நல்லா கை தட்டிடலாம். तुमका पसंद है उसका गाना? பசந்த ஏதோ பண்றடா நீ. மனதை மயக்கும் பிரபாகரின் பெர்ஃபார்மன்ஸ் இதுக்கு முன்னாடி பண்ண வைஷ்ணவியோட நல்லா இருந்ததா, அவர் ஃபைனல்ஸ்க்கு போறாரா அப்படின்றத மக்கள் ஓட்டிங் வச்சு தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஐ வெல்கம் வைஷ்ணவி டு தி ஸ்டேஜ். இவங்க 2 பேருக்கும் ஓட்டு போறதுக்கு முன்னாடி ஏற்கனவே இவர் கூட ஒரு விஜே மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணிட்டார். நீங்க ஆனா ஒரு கிளாசிக்கல் டான்சர் இருந்தாலும் இதுக்குள்ள ஆடவே இல்லை. எங்களுக்காக ஆடுறீங்களா? நாங்க என்ன பாட்டு போடனாலும் நீங்க பரதநாட்டியம் டான்ஸ் ஆடணும். ஓகே, மியூசிக். உனக்கும் எனக்கும் ஆனந்தம், தம் விடிய விடிய சொந்தம், படுக்கை அறையில் ஆரம்பம், புதிய புதிய இன்பம், பாலாடைதான் ஆடுது
சொர்க்கம் உனக்கும் எனக்கும் ஆனந்தம் தம் விடிய விடிய சொந்தம் படுக்கை அறையில் ஆரம்பம் பம் புதிய புதிய இன்பம். அற்புதமடி தோழி ஆட்டமுழிச்சான் கோழி கோஸ்ட் ஸ்டாண்ட் இட் வாஸ் வெரி நைஸ். ஒரு நல்ல கை தட்டிடலாம். பிரபாகர் இதெல்லாம் ஆட தெரியுமா உனக்கு? தெரியாது, எனக்கு தெரிஞ்ச ஸ்டெப் பாகிராஜ் ஸ்டெப். பாகியராஜ் ஸ்டெப். ஓகே, இந்த மாதிரி சாதுரிய பேச்சுக்கும் இந்த குழந்தையோட அழகுக்கும் இவனுக்கு ஓட்டு விழுதா இல்ல வைஷ்ணவிக்கு தான் ஓட்டு விழுதான்னு பார்க்கணும்னா நம்ம ஓட்டிங் போனோம். கிரீன் கலர் கொடியை அவர் மூஞ்சில இருக்கிற கலர் மாதிரியே பிரபாகருக்கும், ரெட் கலரை வைஷ்ணவிக்கும் ஓட்டா போடலாம். ரெட் கலர் கொடி ஃபார் வைஷ்ணவி, கிரீன் கலர் ஃபார் பிரபாகர். நடனத்துல மயங்கின மக்கள் வைஷ்ணவியோட அம்மா ஓட்டு போடாமையே கிட்டத்தட்ட பல ரெட்டு கொடி தெரியுது. ஒரு பைத்தியம் ஒண்டி ரெண்டு கலரையும் பூச்சி நிக்குது. ரெட்டு கலர் ரெட்டு ஃபைனல்ஸுக்கு டைரக்டா போயிருக்கிறது 17 கோடி வாக்குகள் பெற்ற வைஷ்ணவி. இன்னைக்கு இருக்கிற யோயோ யங் கைஸ் 4 பேர் இங்க வந்து 80s இருக்கிற பாட்டெல்லாம் வந்து ஒவ்வொரு ரவுண்டா பாடிட்டு இருக்காங்க. லொல்லாய் ரவுண்ட் முடிஞ்சது, ஃபர்ஸ்ட் ரவுண்ட் முடிஞ்சது, ஃபைனல்ஸுக்கு போய் வைஷ்ணவி ஒய்யாரமா உட்காந்துக்கிறீங்க. இப்போ வந்து மீதி இருக்கிற உங்க 2 பேருக்கு தான் திவாகர் அண்ட் ரேஷ்மா. நீங்க ரெடினா நம்ம உங்களுக்கான ரவுண்டு போயிடலாம். முதல்ல கடத்தூர்ல இருந்து காணாம போன பொண்ணு மாதிரி இருக்கிற ரேஷ்மா, உங்களுக்கான விளையாட்டு தான். லெட்ஸ் கோ. மலையாள படம் எதுக்கு இந்த ரவுண்டுக்கு பேர் வச்சோம் அப்படின்னு கொஞ்ச நேரத்துல உங்களுக்கு தெரியும். நடுவுல யார் வந்தாலும் நீங்க எதுவுமே பண்ணக்கூடாது, சலனமே இல்லாம ஜாலியா பாடணும். நீங்க பாடுறது மக்களுக்கு பிடிச்சா நிறைய ஓட்டு விழும். லெட்ஸ் கோ, லெட்ஸ் ராக் தி வேர்ல்ட். யா, லெட்ஸ் ராக் தி வேர்ல்ட் அப்படி சொல்லுங்க. லெட்ஸ் ராக் தி வேர்ல்ட். லெட்ஸ் ராக் தி வேர்ல்ட். ஓகே, எனக்கு தான் இங்கிலீஷ் தெரியாதுன்னு நினைச்சேன், எங்க கண்டஸ்டன்ட்ஸ்க்கும் தெரியாது. போலாமா? நேயர்களே, இந்த விளையாட்டு ஆரம்பிக்கிறது. மலையாள படம், இதன் பெயர் புஷ்குஸ்கி. நம்ம ஊரு சிங்காரி சிங்கப்பூர் வந்தாலும் பொட்டு வச்சு பூம்பொடிச்சு நின்னாலா. நம்ம ஊரு சிங்காரி சிங்கப்பூர் வந்தாலும் பொட்டு வச்சு பூம்பொடிச்சு நின்னாலா. நம்ம ஊரு சிங்காரி சிங்கப்பூர் வந்தாலும் பொட்டு வச்சு பூம்பொடிச்சு நின்னாலா. மன்மதன் வந்தானா, நம்ம சையது சொன்னானா. மன்மதன் வந்தானா, நம்ம சையது சொன்னானா. மன்மதன் வந்தானா. நம்ம ஊரு சிங்காரி சிங்கப்பூர் வந்தாலும் பொட்டு வச்சு நின்னானா. நம்ம ஊரு சிங்காரி சிங்கப்பூர் வந்தாலும் பொட்டு வச்சு பூம்பொடிச்சு நின்னானா. மன்மதன் வந்தானா, நம்ம சங்கதி சொன்னானா. மன்மதன் வந்தானா, நம்ம சங்கதி சொன்னானா. பாடுமா பாடு. மன்மதன் வந்தானா, நம்ம சங்கதி சொன்னானா. நம்ம ஊரு சிங்காரி சிங்கப்பூர் வந்தாலும் பொட்டு வச்சு முடிச்சு நின்னாலா. நின்னாலாம் சூப்பர். நீங்க நீங்க கத்தின மாதிரி ஒரே கத்து ஃபுல் ஃபோர்ஸ்ல 2 பேரும் சேர்ந்து எப்படி பயமுறுத்துறீங்க அந்த பொண்ணை? பிரதர், கொஞ்சம் காட்டுங்களேன். உங்களுக்கு என்ன என் மேல அவ்வளோக்கும்? இல்ல சொல்லுங்களேன், உங்களுக்கு என்ன என் மேல அவ்வளோக்கும்? அவன் அவ்வளவு கத்துறான், அவன்கிட்ட போய் கொஞ்சம் நிக்கிற. ஏன் நில்லுமா ஏறி. சரி, நீங்க கத்தினது ஐயோ உன்ன மாதிரி பையன் தானே அவனும். எப்படி கத்துறான், நீ கத்துப்பா. தம்பி உயிர் மேல ஆசை இல்லையா? இது எப்படி தெரியுமா இருந்தது இப்படி கத்தினது? இன்னொரு அடி கத்து. நைட்டு ஃபுல்லா அடிச்சுட்டு காலைல வரல அப்படி இருந்தது. நீங்க சூப்பர் சார். உங்க கத்துக்கு நான் ரசிகன் ஆயிட்டேன். ஒரு வாட்டி இவங்களுக்கு நல்லா கை தட்டலாம். பயமா இருந்ததா? சத்தியமா பயமா இருந்தது. திவாகர் ரெடியா விளையாடலாமா? ஷோ, விளையாடலாம். திவாகர், எஸ். ஜென்டில்மேன் படத்துல வர சரத்குமார் மாதிரி பத்துனுக்கிறீங்க.
ஜென்டல்மேன் சரத்குமாரா சூப்பர். இந்த அளவுக்கு தெளிவா இருக்கிறதா நாங்க எதிர்பார்த்தோம். தெளிவா தான் இருக்கீங்க. தெளிய வச்சு அடிக்கிறதா எங்க ஸ்டைல். திவாகர் ஏற்கனவே வந்து ரேஷ்மாவோட அபரிதமான பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தோம். நீங்க அதோட பெட்டரா என்டர்டெயின் பண்ணனும். சூப்பர் சூப்பர். போலாமா? போலாஞ்சி. ஓகே, your time and music starts now. Why this color ready? Start. Hey திவாகர், எனக்கு இதா ஆகுது. Hey. பாடுறா. அடியே மனநில்லடா நிக்காதடி கொடியே என்னை கண்டு நீ சொக்காதடி தப்பால போடாம கெப்பார கேளாம துக்கார போடாதடி அடியே மனநில்லாதடி கொடியே என்னை கண்டு நீ சொக்காதடி. பாடுறி. என்னடி உத்தரவு சொன்ன பெண்ணோ தப்பு என்னடி வெட்டு பெண்ணடி குத்து பெண்ணடி சொந்த பெண்ணோ சொந்த பெண்ணோ சொன்னடி பார்க்காத பார்வையெல்லாம் பார்க்குதையா வேறாத தேவையெல்லாம் கேட்குதையா அவனை பார்க்காத பார்வையெல்லாம் பார்க்குதையா. அதாயோ உள்ளையே அடியே மனநில்லாடிக்காதடி தப்பாப்பா. தப்பாப்பா. ஐயா 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 மெத்தை இருக்கு. ஐயோ திவாகர், சூப்பர் திவாகர். மேல தூக்குங்க. அப்படியே விடு. திவாகர் ஒரு குலுக்கல் நடிகையே தோத்துருவாங்க உங்ககிட்ட. அந்த குளிக்கிறீங்க. அந்த ஸ்டெப் ஒரு வாட்டி போடுங்க எங்களுக்காக. பா, உடம்பு மொத்தமும் குலுக்குது. அந்த 5 கிலோ தொப்பையை அப்படியே நிமித்துங்க. முன்னாடி நிமித்துருங்க. கண்ணெல்லாம் செவந்து கிட்டத்தட்ட 1/4 நூற்றாண்டா டாஸ்மார்க்ல உட்கார்ந்த மாதிரி ஆயிடுச்சு உங்க மூஞ்சி. தெளிவா இருக்கீங்களா? ஜென்டில்மேன் படத்துல யார் நடிச்சா? அர்ஜுன். தெளிவு. நல்லா கை தட்டிடலாம். நல்லா இருந்தது திவாகர். டான்ஸ், பாட்டு, அதுக்கப்புறம் வந்து நடுவில் அந்த பாட்டிலேயே வர ஒரு விஷயத்த பண்ணீங்களே, தியாகராஜன் மூஞ்சி ஞாபகம் வந்துருச்சு. அது என்னது? ஐயா ஐயா ஐயோ, இன்னொரு வாட்டி. ஐயா ஐயா. ஓ, வாட் a man you are. Very nice. Thank you. ரேஷ்மா, அப்படியே இந்த பக்கம் வந்துருங்க. ரேஷ்மா, இவன் பாடிட்டே ஆடிட்டான். ஓகேவா? அதனால இவன் 2 விஷயத்தையும் ஒரே நேரத்துல பண்ணி மக்கள் மனசை கவர்ந்துட்டான். நீ எப்படி வைஷ்ணவி வந்து கடைசியில ஒரு டான்ஸ் போட்டாங்களோ அது மாதிரி ஒரு டான்ஸ் ஆடுறியா? பாடுற. ஓகே, ஸ்டார்ட். என் நண்பனே என்னை தாயோ என் பாவமாய் வந்து தாய் உன் போலவே ஒரு நல்ல நடிகனோ உலகிலும் நல்ல ஒருவன் நல்லவர்கள் யாரோ தீயவர்கள் யாரோ கண்டு கொண்ட கண்ணியோ காதல் செய்வதில்லையே கங்கை நதி எல்லாம். ரேஷ்மா போதும் ரேஷ்மா, உங்க அப்பாவே தூங்கிட்டாரு. ரேஷ்மாக்கு ஓட்டு போட விரும்புறவங்க ரெட் கலர் கொடியை ஆட்டலாம். இந்த தம்பி திவாகருக்கு ஓட்டு போட வருவங்க கிரீன் கலர் கொடியை ஆட்டலாம். ரெட் ஃபார் ரேஷ்மா, கிரீன் ஃபார் திவாகர். கிரீன் ஃபார் திவாகர். Reshma is going to the final directly. இவ்வளவு குலுக்கி நம்ம ஃபைனல்ஸ் போலயே நீ நினைக்கிறது எனக்கு புரியுது திவாகர். ஆனா உனக்கான இன்னொரு வாய்ப்பு தான் தோத்தாங்குழி ரவுண்ட். ஓகே, 2 ஆண்கள் தோத்தாங்குழி ரவுண்ட்ல விளையாடுறாங்க அப்படின்னா அது ஒரு மாபெரும் யுத்தம். நீயும் பிரபாகர் தான் விளையாட போறீங்க. திவாகர் vs பிரபாகர். இட்ஸ் லைக் இந்தியா vs பாகிஸ்தான். அது 2 பெண்கள் ஃபைனல்ஸ்க்கு டைரக்டா போயாச்சு. ஆடியன்ஸோட மனநிலை நார்மலாவே பெண்களுக்கு ஓட்டு போடுற மாதிரி தான் இங்க இருக்கும். இன்னைக்கும் என்ன ஆச்சு அப்படின்னா 2 பேருமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. அதை தாண்டி நம்மளோட மனநிலையும் சேர்ந்து ஃபைனல்ஸ்க்கு போயாச்சு. பசங்க 2 பேரும் தோத்தாங்குழி ரவுண்ட். இட்ஸ் வெயிட்டிங்.
திவாகர் பிரபாகர் ஷேக்கன்ஸ் கொடுத்துக்கோங்க, கட்டி பிடிச்சுக்கோங்க, மூத்தம் கொடுத்துக்கோங்க. இல்ல போதும். ஓகே, திவாகரன் பிரபாகர் உங்களுக்கான தோத்தாங்குழி ரவுண்டோட பேரு என்னடா இங்க சத்தம். ஓகே, ஏற்கனவே ஒரு எபிசோட்ல ஒருத்தர் உட்கார்ந்தே இதை கீச்சிட்டார். ஓகே, அந்த அளவுக்கு இட்ஸ் என்டர்டெய்னிங் எபிசோட். ஓகே, நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா 2 பேரும் பிரபாகர் போங்க, முன்னாடி போங்க. ஓகே ஓகே போங்க. நான் விசில் ஊதும் போதெல்லாம் நீங்க உட்கார்ந்து எழுந்திக்கணும். ஓகே, போதும், ரவுண்டுக்கு போயிடலாம். ரவுண்டுக்கு போயிடலாமா? என்னடா இங்க சத்தம் ஆரம்பிக்கிறது. Your time and music starts now. Why this Colorado? Start. தாமதியாலைதான் மறந்திருந்து சிறு குயில் தான் இசை கலைஞர் என் ஆசைகள் 1000 நினைத்தது படுத்தது. தாமதியாலைதான் மறந்திருந்து சிறு குயில் தான் இசை கலைஞர் ஞானம் மறந்தது நல்லது செய்கிறது மறுகாலம் வசந்த காலம் நானும் ராகம் படைப்பதாலே நானும் இறைவனே ராகம் படைப்பதாலே நானும் இசைக்கனே இசைக்கின்ற ரசிகர்கள் ராஜ்யம் எனக்கே மறந்திருந்து ஆசைகள் 1000 நினைத்தது படுத்தது. அரங்கிலே கரங்களிலும் வருங்காலம் வசந்த காலம் வருங்காலம் வசந்த காலம் ரசிகர்கள் ராஜ்யம் அமைச்சே மறைந்திருந்து மறந்திருந்து பிரபாகர், ஓகே பிரபாகர், திவாகர், எஸ் உங்கள யார் ஜெயிக்க போறான்னு தெரியல. ஆனா உங்கள யார் பலசாலின்னு கண்டுபிடிச்சிட்டேன். பிரபாகர் என்ன சொங்கி மாதிரி ஆயிட்டீங்க. ஒரு 45 விசிலுக்கு அப்புறம் உங்களால தாக்க முடியும்ல? பழகுனா சரியாயிடுங்க. பழகினா சரியாயிடுமா? பழகிற வரைக்கும் டைம் இருக்கான்னு தெரியல. திவாகர் யூ ஆர் ஜிம் மேன், இஸ் இட்? ஜிம் மேன். ஓகே, நீங்க பட்ட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தது. அதுக்கு ஒரு வாட்டி நல்லா கை தட்டலாம். ஒரு கஷ்டமான டாஸ்க் இது. ஏன்னா உட்காந்து ஏஞ்சி பாடணும் அப்படின்னும் போது, அந்த பாட்டை நாங்கள் கேட்கணும் அப்படின்னும் போது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆனால் உங்களுக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுக்குறேன். 2 பேருக்கு ஒரு சான்ஸ். ஏதாவது இதை தவிர ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி உங்களோட ஓட்டு சான்ஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். திவாகர் என்ன பண்ண போறீங்க? டான்ஸ் ஆடுறீங்க. சூப்பர். பிரபாகர் ஏதாவது நடிச்சு காட்டுறோம். நடிச்சு காட். வாட் அன் ஆக்டர். லெட்ஸ் கோ. திவாகர் will dance, பிரபாகர் will act. ஃபர்ஸ்ட் திவாகர் நீங்க டான்ஸ் ஆடிடுங்க. சென்டர் ஆஃப் தி ஸ்டேஜ் போயிடுங்க. மியூசிக். அடியே மனநில் நாணிக்காதடி கொடியே என்ன கண்டு நீ சொக்காதடி பாப்பாள போடாம கேப்பாள கேடாம பூப்பாடு போடாதடி அடியே மனநில் நாணிக்காதடி கொடியே என்ன கண்டு நீ சொக்காதடி வெக்கமெல்லடி துக்கமெல்லடி உத்தரவ சொன்ன பின்பு தப்பு என்னடி முத்தம் என்னடி முத்து பெண்ணடி முட்ட விழ்க்க என்ன வந்து கட்டிக்கொள்ளடி வெக்கமெல்லடி துக்கமெல்லடி உத்தரவ சொன்ன பின்பு தப்பு என்னடி முத்தம் என்னடி முத்து பெண்ணடி முட்ட விழ்க்க என்ன வந்து கட்டிக்கொள்ளடி Divagar, what a dancer you are. Super.
நடுவுல பிரபாகர் நல்லா இருந்தது. பிரபாகர் நீங்க என்ன பாகிராஜ் ஸ்டெப் ட்ரை பண்ணீங்களா? ஆனா அது உங்களுக்கான போட்டியே கிடையாது. நீங்க என்ன சொன்ன, நான் நடிக்கிறேன்னு இருக்கீங்க. ஓகே, காதல்ல ஆரம்பிச்சு சோகத்துல முடிகிற மாதிரி ஒரு சீன். ஓகேவா? கேர்ள் ஃப்ரெண்ட கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக ஓடி வரீங்க. ஓகே. ஓடி வரும்போது பார்த்தா திவாகர் கல்யாணம் பண்ணிடுறான். ஆனா நீ சந்தோஷமா ஓடி வந்து இவனை பார்த்து இவன் கல்யாணம் பண்ணிக்கிற காட்சியை பார்த்து கதறி அழணும் இந்த இடத்துல. ஓகே. ஓகே, உன் நடிப்பை பார்த்து மக்கள் அழுவணும். டிவி ஆஃப் பண்ணிட்டு 2 பேர் போகணும். ஓகேவா? நீ ஓடி வர அந்த படிக்கட்டு போயிடு, மேல போ. அங்கேருந்து சந்தோஷத்துல ஓடி வர. ஓகேவா? முகத்துல அந்த சந்தோஷ பொலிவெல்லாம் தெரியணும். வந்து இவனை பார்த்து இந்த கல்யாணம் காட்டுற சீனை பார்த்ததுக்கு அப்புறம் நான் தான் பொண்ணு, அவன் தான் மாப்பிள்ள. ஓகே. கதறி அழுவணும் நீ. ஓகே, போலாம், மேல போ. ஆக்ஷன். வா என்னாச்சு? என்னடி ஆச்சு உனக்கு? என்னடி ஆச்சு? பொண்ணு நானு. ஏன்டி இப்படி பண்ணிட்ட? இந்த மூஞ்சியை போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டே. இந்த மூஞ்ச புரியலன்னா என் மூஞ்சதான் வச்சது. ஐயோ, தாயம் பூசுற மாதிரி இருக்கானே, வீடா இருக்கிற மாதிரி இருக்காரு. என்கிட்ட என்ன இல்லாத அவன் இருக்கு சொல்லு. யோ சிரியா, சிரிமா. சரி அழுவ மாட்டேன். என்ன தர காட்டி மயக்கடையால பாடுற அஞ்சலிய, பாடுற என் மேகலைய என் கண்ணாடிய உடைச்சு இதான காதல ப்ரப்போஸ் பண்ற விஷயம். ஓகே, உன் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தது நல்லா இல்லையா ஒரு வாட்டி கை தட்டி தொலைச்சிடலாம். பிரபாகர், திவாகர் இவங்க 2 பேரும் அற்புதமான நடிப்பு நடனத்தை நம்ம பார்த்த நேயர்களே, உங்களோட ஓட்டு போட வேண்டிய நேரம் வந்துருச்சு. திவாகருக்கு பச்சை கலரும் பிரபாகருக்கு சிவப்பு கலரும். திவாகர் பச்சை கலர், பிரபாகர் சிவப்பு கலர். திவாகருக்கு ஊன்றிருக்கிற ஓட்டு 8,07,43,000 அண்ட் பிரபாகருக்கு ஊன்றிருக்கிறது 13,800 சொச்சம். சோ ஃபைனல்ஸுக்கு போவது திவாகர். ஃபைனல்ஸ் தான் போயிருக்கேன். 25,000 உனக்கு இன்னும் கொடுக்கல. பிரபாகர், உங்க நடிப்பு நல்லா இருந்தாலும் நீங்க என்ன அஞ்சலியா பாவிச்ச விதம் மக்களை ரசிக்கல, ஈர்க்கல. பரவாயில்ல. ஓகே, நீங்க தான் ஆனா ஃபைனல்ஸ்க்கு சீஃப் கெஸ்ட். Will you do the honors for us? Sure. கண்டிப்பா. ஓகே, பாகிராஜ் பெட்ல 80 ஸ்பெஷல்ல ஃபைனல்ஸ் நடக்க போகுது. 25,000 ரூபாய் யாரோ ஒருத்தர் வின் பண்ண போறாங்க. திவாகர், 2 பெண்கள் டைரக்டா எந்த கஷ்டமே எல்லாம் ஃபைனல்ஸ் போயிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு நடிச்சு காட்டி ஆடி காட்டிலாம் வந்து நீங்க ஃபைனல்ஸ் வந்திருக்கீங்க. இந்த நேரத்துல நீங்க இங்க நின்னா 2 நிமிஷம் ஃபுல்லா இருந்தா தான் 25,000 ரூபாய் கிடைக்கும். உங்க பொறுப்பு உணர்ந்திருக்கீங்களா? யா, உணர்ந்தாரு. நீங்க பொறுப்பு உணர்ந்தீங்கன்னா நீங்க 3 பேருமே ஸ்டேஜுக்கு வரலாம். உங்களுக்கான ரூல்ஸை ஃபர்ஸ்டே சொல்லிடுறேன், நல்லா கேட்டுக்கோங்க. இந்த பாகிராஜ் பெட்ல யார் கடைசி வரைக்கும் நிக்கிறீங்களோ அவங்களுக்கு தான் 25,000 ரூபாய். 2 நிமிஷம் ஃபுல்லா நிக்கணும். ஓகே. ரெண்டாவது என்ன அப்படின்னா வந்து யாருமே பெட்டுக்கு நடுவில் வரக்கூடாது. அங்க விட்டு நான் அப்படியே பின்னாடி இங்க வந்தீங்க அப்படின்னா முடிஞ்சுது. புரியுதா திவாகர்? தெரியும், டிவில நிறைய பாத்துருக்கீங்க. சூப்பர் திவாகர். மூணாவது என்ன அப்படின்னா வந்து இது நடக்கும்போது நான் நடுவில் குதி, ஓடு, நட, டான்ஸ் ஆடு ஏதாவது சொல்லினே இருப்பேன். அதை நீங்க ஃபாலோ பண்ணே இருக்கணும். அண்ட் கடைசியா என்ன அப்படின்னா ஒரு ஆள் இன்னொரு ஆளை இப்படி தள்ளி விடக்கூடாது, இப்படி மேல போய் இடிக்கூடாது. ஓகே கைஸ், ரெடி? ஓகே, ரெடி. போலாமா? போலாம். ஓகே, உங்களுக்கான நேரமும் இசையும் ஆரம்பிக்க போகிறது. ஆல் தி பெஸ்ட். Your time and music starts now. Music. Ladies Colorado, start. அது கண்டே அவள் காதல்
பாடு. Why this Kolaveri 80 special round winner Divakar? கிட்டத்தட்ட மலை மாடு மாதிரி இந்த திவாகர்னால பக்கத்துல இருக்கிற ரெண்டு பொண்ணுங்களால நிக்கவே முடியலன்னு நினைக்கிறேன். எதனால ஊண்டிங்க? ஃபர்ஸ்ட் எடுத்தோட நீங்க தானே ஊந்தீங்க. ஆமா, இங்கே இந்த இடத்துல நிக்கலாம்னு சொல்லிட்டீங்க, இந்த பக்கம் வரக்கூடாதுன்னுட்டீங்க. அதான் அந்த இது அப்படியே சாஞ்சு போயிடுச்சு, விழுந்துட்டோம். அதனால தான் ஊண்டிங்களா? கோவை சரளா மாதிரி எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்கீங்க. அண்ட் நீங்க ஏன் ரேஷ்மா, நான் உங்ககிட்ட தான் நிறைய எதிர்பார்த்தேன். காத்தோட காத்தா போயிடுவீங்கன்னு நினைச்சேன்னா எப்படி ஊண்டிங்க? கடைசி வரைக்கும் தாக்கு பிடிச்சிங்களே. டான்ஸ் ஆட சொன்னனால விழுந்துட்டேன். டான்ஸ் ஆட சொன்னதுனால உண்டிங்க. நல்ல வேலை நீங்க ஃபுல்லா ஆடினா நாங்க கீழே உண்டிருப்போம். ஆனா நல்லா இருந்தது. ரேஷ்மா அண்ட் வைஷ்ணவி ரொம்ப நல்லா இருந்தது. பாக்குறதுக்கு வந்து கலையர்னு இருந்தது. ஆனா கடைசியில இந்த மலை மாடு என்ன பண்ணிடுச்சுன்னு பாத்தீங்கல்ல. நீங்க எல்லாம் போற வைக்கல ஓரமா நின்று அதுக்கப்புறம் வந்து நடுவில் நின்னுச்சு. அதான் நீங்க என்கிட்ட சொன்னீங்க, மாட்டி விட்டீங்க. ஆனா அதுக்கப்புறம் என்ன ரூல் அப்படின்னா வந்து யாருமே இல்லைன்னா அவன் எங்க வேணாலும் நிக்கலாம். கடைசி வரைக்கும் கீழே விடக்கூடாது. கிட்டத்தட்ட ஃபுல் 2 நிமிஷமும் நின்று இந்த ஷோல எங்களால எவ்வளவு கொடுக்க முடியுமோ பெஸ்ட் நகர்ல 2 கிரவுண்ட் வாங்குற அளவுக்கு தான் கொடுக்க முடியும். அந்த 25,000 rupees வின் பண்ணிருக்கார் திவாகர். அண்ட் பிரபாகர் ஒரு சீஃப் கெஸ்டா உங்களோட நண்பர் திவாகருக்கு அந்த செக் எடுத்து வந்து கொடுக்கலாம். இதே மாதிரி நாலு பிரில்லியன்ட் போட்டியாளர்களோட அறிவு சார்ந்த இந்த மாபெரும் நிகழ்ச்சியில மறுபடியும் வந்து உங்களை பாக்குறீங்களும் உங்களை நீங்க நல்லா பாத்துக்கோங்க. பக்கத்துல நீங்க முடிஞ்சா பாத்துக்கோங்க. And like see you next time. This is Balaji saying Tata, bye bye, good night, have a great night.